சார் அது கட்சியே இல்லை. அது கட்சியே இல்லை. சனிக்கிழமை ஒரு கும்பல் கூடுது. அது எல்லா இடத்துலேருந்து அந்த கும்பல் அந்த இடத்துக்கு வருது. சரியா? என்னன்னா இவர்கள்ட்ட ஒரு முழுமையான ஒரு அமைப்பு முறையே இல்லை. நான் சொல்றது இங்கே எவர் வேண்டுமானாலும் அரசிக்கலாம் கார்த்திக். நீங்கள் வரலாம், நான் வரலாம், அந்த கேமராமேன் அண்ணன் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் வரும் பொழுது அதற்குரிய அமைப்பு நீங்கள் வச்சுருக்கீங்களா? அந்த அமைப்போடு இருக்கீங்களா? யார் யாருக்கு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி ஒரு பொறுப்பு இருக்குது அந்த கட்சியில். முதல்ல இதுதான் ஏன் அன்றைக்கி ராத்திரி எல்லோரும் ஓடி போனீங்க? நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து நின்னீங்கன்னா எல்லோரும் தடுமாறிடுவாங்க, கூட்டம் மூடிடுவாங்க, அடுத்த வேலை பார்க்க முடியாது. அதனால நீங்கள் போயிட்டீங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் யாரும் இருக்கணுங்க? ஒருத்தருமே இல்லையே. இன்றைக்கி வரையும் இல்லையே. இப்போ வரையும் இல்லை. நாள் 5 ஆச்சு. 5 நாளாக யாருமே இல்லை இந்த கரூரில். அப்போ அதுக்கு ஒரு அமைப்பே இல்லை, ஒரு கட்சியே இல்லை. அது சும்மா ஒரு படம் காட்டுறாங்க சனிக்கிழமை வந்து. அதனால் நீங்கள் வந்து அதை ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு இவர்களை ஒரு பேச்சுக்குள்ள வச்சுக்க வேண்டியதே கிடையாது. அவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை இருக்கு இல்லைங்களா சமூக வலைத்தளம்? என்ன எதிர்வினை? கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க. என்ன எதிர்வினை? பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த தத்துவத்தெல்லாம் கேட்டு எதிர்வினையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான். அதுதான் பயங்கரமா ரீச் ஆகுது. பொறுப்பேற்க வேண்டிய சொல்றீங்க. எப்பவுமே கேளுங்களேன், ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்லும் பொழுது நீங்க அதற்கு கோவப்பட்டீங்கன்னா தான் அதில் வெற்றி அடைஞ்தான் அர்த்தம். அவனை கண்டு நீங்கள் முதல்ல பரிதாபப்படணும். எனக்கு நிஜமாவே அந்த பிள்ளைகளை பூரா பார்த்தா பாவமாக இருக்குது. அந்த பசங்களை பூரா பார்த்தா பாவமாக இருக்குது. காரணம் அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அவனுக்கு அவ்வளோதான் தெரியுது. கெட்ட வார்த்தையை அவனுக்கு 4 கெட்ட வார்த்தைக்கு மேலே தெரியாதுங்க. இல்லை அது வரிசையாக பேசிடுவானா? கெட்ட வார்த்தையா? சரி, கெட்ட வார்த்தையில வாப்பா, நீ ஒரு பெரிய வொக்காபுலரி புலி, நீ அதில் பேசுவா கண்டினியூஸா. ஒரு கட்டளை வாப்பா, அதில் போய் சொன்னால் வெளியிட்டு வந்துடுவானா? 4 தான் தெரியும். அதுக்கு மேலே ஒன்றுமே. அப்புறம் பிளாஸ்ட் பண்ணுறோம் தான். வைப் பண்ணுறோம், பிளாஸ்ட் பண்ணுறோம், எல்லாரையும் தெரிச்சு ஓட விடுறோம். அப்படின்னு மொத்த வொக்காபுலரியும் 100 வார்த்தைகள் அடங்கிடும். ஆனால் அதுலேயே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு இளைஞர் வந்து துண்டு போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, என் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஒருத்தங்க வந்து தங்கச்சியும் கல் விழுந்துருச்சு, மெட்டியெல்லாம் உடஞ்சி போச்சு, அதை சொல்லிட்டு செம்ம மாசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா? இந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்லும் போது உங்களை பார்த்து பரிதாபப்படுறோம். ஆனால் அந்த ஒருத்தருடைய பெயின் இருக்குல்ல, வலியை கொண்டாடுற ஒரு மனநிலை, இதை வந்து அவனுக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அவன் பூரா மாங்கலாயிடுச்சு, அறிவு வளர்ச்சி குன்றியவங்க. அவனை போய் நீங்கள் கண்டு பரிதாபம் தான் பண்ணணும். ஐயோ அந்த பிள்ளை இப்படி இருக்குங்களே அப்படின்னு. நீங்கள் என்னென்னா சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்களையும் என்னையும் எல்லோரையும் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க அப்படின்னா, பெரியவங்க வந்தால் எந்திரின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஒரு பேருந்தில், பொது இடத்துல, மருத்துவமனையில் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா உன்னை விட வயதானவர்கள் தான் எந்திரிச்சு இடம் கொடுக்க சொல்லிப்பாங்க. இன்றைக்கி யாரும் இடம் கொடுக்குறான் பார்க்குறீங்க? எல்லாம் குனிஞ்சு ஃபோனை பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் யார் இருக்கானே தெரியாது.